ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோனா வந்துட்டு ஃபுல் டே வந்து நல்லா வீடியோ போடும்ல. ஸோ ஈவினிங் டைமில் குட்டி விளாக் எடுக்கலான்னு பார்த்தா இப்போ பாருங்கள், தக்காளியை காமிக்கிறேன். தக்காளி என்ன வேலை பார்க்குன்னு மட்டும் பாருங்கள். தக்காளியை பாருங்கள். தக்காளி வயிறு ஃபுல்லாகிடுச்சுங்க, சாப்பிட்டுட்டாவே. அதுங்க தக்காளி வந்து தயிரும் பொரியும் வச்சு சீனி வச்சு சாப்பிட்டுட்டா. அதுக்கப்புறம் வந்து நம்ம மொட்டை ஆமும் ಹೋಗಿಲ್ಕುವಾ ಮಸಾಲಾ ಪೂರ್ಪೆ ಏ ಸಾಲತ ಸಿನಾದೆ ನವೆ ಹಾಬೋ ಮುಂಡಿ ದೋಯಿ ನೈ ಮೊಯ್ತಾ ದಬಾ ಖಾದಿ இங்கே பாருங்க, பீகாரில் இருக்கா. போய் இது வந்து தயிரும் பொரியும், இது கூட வந்து மாம்பழம் நகை அப்படி இல்லைன்னா வந்து பலாப்பழம், இதெல்லாம் போட்டு பச்சை சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். बेचे ना दे माँ अपना रोले ठीक है जी इस माटिया नो थले सजा उड़ाली बुतार बाद उठाइस बेटा. இப்போ வந்து இந்த வீடு போட்டாச்சு. இனிமேல் வந்து கலவை போட்டாச்சு, சரிங்களா. இது மேலே வந்துட்டு சிமெண்ட் அந்த பால் ஊற்றுவாங்களா, அது ஊற்றணும். அவ்வளோ சிமெண்ட்டு கரைச்சி ஊற்றுவாங்கள்ல, அது ஊற்றணும். அவ்வளோதான். இது புரிஞ்சிச்சு நேற்றுக்கு. இது வந்து இன்றைக்கி வந்து 2 ரூமும், இதுவும் இந்த ரூமும். தெரியல என்ன நேரத்தில் வேலை ஆரம்பித்தோமோ தெரியல. வீட்டு வேலை பார்க்க ஆரம்பிக்கணும், பாத்ரூம் கட்டணும், மதியம் வந்து வீட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு செய்யுங்க, காசு தரோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், வேலை ஆரம்பிங்க அப்படின்னு தான் சொன்னாங்களே ஒழிஞ்சு இது என்ன மாதம், இந்த மாதம் மழை பெய்யுமா பெய்யாதா அப்படிங்கிறத ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்லை. எனக்கும் அந்த இதில் வந்து அந்த யோசனையும் இல்லை. ஏன்னா நான் வரக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிச்சிச்சு. எனக்கு தெரியலை, எனக்கும் தெரியலை, எங்கள் வீட்டுக்காரங்களும் தெரியலை, யாரும் சொல்லவும் இல்லை. ஸோ இப்போ வேலையை ஆரம்பிச்சுட்டு வந்துட்டு அழுகாத குறையாக இருக்குது எனக்கு. மற்றவங்க எப்படி அதை எடுத்துக்கிறாங்கன்னு தெரியலை, ஆனால் என்னால் சுத்தமாக முடியலை. ஏன்னா வந்துட்டு அவ்வளோ திங்ஸுங்க பாருங்கள். இது இப்போ என்னோடய வீடாகவே ஆகிடுச்சு. அவ்வளோ திங்ஸை வச்சுக்கிட்டு என்னால் வந்து இதில் வந்துட்டு இருக்கவே முடியலை. பார்த்தது பிள்ளைங்க நசங்கராவோ அங்கே வேற அவ்வளோ இது. என்னால் வந்துட்டு மிஷினில் உட்கார முடியல, தையல் மிஷினில் உட்கார முடியல. மிஷினே வந்து உரம் கட்டியாச்சு. ஸோ சும்மா இருக்கமே ஆரி போடலான்னா ஆரியும் வந்து உரம் கிடையாது. இந்த மலையில் வந்துட்டு எங்கே உட்காந்து என்ன பண்ண முடியும்? நல்லா ஒரு சிமெண்டில் டைல்ஸில் உட்காந்து பண்ணாலே வந்து அழுக்காடும் துணி. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் எங்கே உட்காந்து ஆரி போட முடியும்? ஒன்றுமே எனக்கு புரியலை. அப்படியே தலையெல்லாம் அப்படி வலிக்குது. ஸோ எப்படி மழை பெய்யுதுன்னு பாருங்க. இப்போ பாத்ரூம் வந்து இப்போ வந்து மேலே ஏறிடுச்சு. 2 பாத்ரூமு. மேலே வந்து இன்னும் இது போடணும், ஸ்லாப் போடணும், அவ்வளோதான். ஸோ இந்த வேலை கொஞ்சம் ஃபினிஷ் ஆகிருக்கு. அப்புறம் வீட்டிலே வந்துட்டு வேலை வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், அவ்வளோ மழைங்க.
துணி காயப்படலாம் காயுது. பார்த்தா அதுக்கு ஆடு அவ்வளோ மழை பெய்யுது. மரம் வெட்டுறதுக்காண்டி மாமியாவும் என் மாமனாரும் வந்துட்டு அவங்களோட அம்மா வீட்டுக்கு போயிருந்தாங்க. இப்போ அவங்களுமே வந்து மழையில் மாட்டிக்கிட்டாங்க. அங்கே மூங்கி மரம் வெட்டுறதுக்காண்டி போனாங்க. ஸோ அதுவுமே வெட்ட முடியாமல் வந்து அவங்களும் மாட்டிருக்காங்க. வீட்டு வேலைக்காக தான் போனாங்க. அவங்களாலையும் வெட்ட முடியலையா. ஸோ இங்கேருந்து போன காசெல்லாம் வேஸ்ட்டு. அவங்க வந்து அங்கே உட்காந்துருக்காங்க. வேலைக்கு ஆள் வேறு 4 ஆள் அழைச்சிட்டு போனாங்க மரம் வெட்டுறதுக்காண்டி. எல்லாம் போயிடுச்சு. இங்கே ஒரு மரம் வந்து 120 190 இல்லை, ஒரு மூங்கி மரம். அதுக்காண்டி வெட்ட போனாங்க. இப்போ மாற்றிக்கிட்டாங்க. பாவுங்க ஆடெல்லாம் பாவம், அவ்வளோ ஆடு. எல்லா ஆடும் பிடிச்சி ஒரு இதாக உள்ளே கிடக்கு. வயிற்று பசியில் கிடக்கும் போல இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. நைங்கிற எல்லாம் அவ்வளோ ஒரு இதாக இருக்குது. எரிச்சலாம் டென்ஷன் ஆகுது. அப்புறம் வந்துட்டு வீடு என்ன டைல்ஸ் போடுறீங்களான்னு கேட்டிங்க. சத்தியமாக இல்லைங்க, டைல்ஸ் எல்லாம் இல்லை. ரொம்ப நாளாக அப்படியே இந்த வீடு கிடக்கே இதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து செஞ்சது தான், வேறு ஒன்றும் இல்லை. நான் வந்து எங்கள் வீட்டுக்காரங்களை லவ் பண்ணல. ஸோ அப்போ 2012 இருக்கும், 11 12 அப்போ நான் ஒன்று அழைச்சிட்டு போய் நான் வந்து எங்கே வைக்க முடியும். எங்கள் வீட்டில் வந்துட்டு வீடு இல்லை. அந்த பழைய வீடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் எங்கள் வீடு. ஸோ அதனால் வந்துட்டு எங்கே வைக்க முடியும். நாங்கள் அண்ணன் தம்பி எல்லாம் ஒரே வீட்டில் தான் இருக்கோம். இத்தனை பிள்ளைங்க ஒன்றா தான் இருக்கோம். எப்படி ஒன்று வந்து கொண்டுட்டு போக முடியுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக வந்து அவசரமாக வீடு கட்ட ஆரம்பித்தாங்க. 2012 ஆரம்பித்து எப்போ முடிஞ்சிச்சுன்னா 2017 இந்த வீடு முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட 5 வருஷம் வந்து இந்த 2 ரூமை மட்டும் கட்டியிருக்காங்க. ஏன்னா வந்து தமிழ்நாட்டுங்கேருந்து போகிறது கொஞ்சம் சம்பாதிக்கிறது, அங்கேருந்து கொண்டு வந்து இந்த வீடு கட்டுறது, மறுபடியும் இங்கேருந்து சம்பாதிக்க போகிறது கொஞ்சம் காசு சேர்த்து அங்கேருந்து வந்து மறுபடியும் இந்த வீடு கட்டுறது. எங்கள் வீட்டுக்காரங்க மட்டும்தான் அப்போது. ஏன்னா இவங்க தானே அண்ணன், இப்போ எல்லாம் சின்ன சின்ன பசங்க. ஸோ இவங்க கட்டின வீடு தான் அது. ஸோ அப்போ 2017 முடித்த வீடை இப்போ மறுபடியும் 2026 ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அந்த வேலையை. இது வந்து சும்மா மேலே பூச்சி பண்ணுறது தான். பூச்சி பண்ணலையான்னு சொல்லி கேட்டீங்க. பூச்சி பிளாஸ்டர் பண்ணுவோம், பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு சிமெண்ட்டு தான் போடுவோம். டைல்ஸுக்கெல்லாம் ஐடியாவே இல்லைங்க. ஏன்னா எனக்கு வந்து இந்த வீடு ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவே இல்லை. இந்த வீடை வந்து எப்படி சொல்கிறது, பூச்சி பூசி இங்கே இருப்போம்ங்கிற ஐடியாவே இல்லை. ஏன்னா என்னோடய மைண்டில் இருந்ததெல்லாம் வந்துட்டு தனியாக ஒரு வீடு, அங்கே ஒரு இடம் இருக்குது எங்கள் இடம். ஸோ அந்த இடம் தான் என் மைண்டில் இருந்துச்சு. 2 அண்ணன் தம்பி இங்கே இருக்க மாதிரியும் 2 அண்ணன் தம்பி அங்கே போகிற மாதிரி மைண்டில் இருந்துச்சு. ஸோ என்னோடய பிளான் எல்லாமே தனியாக வீடு கட்டணும். அங்கே போய் ஒரு ரூமோ 2 ரூமோ சின்ன குடிசை என்னாலும், இந்த மாதிரி வீடு இல்லைனாலும் ஒரு குடிசைனாலும் தனியாக வந்து கட்டியிருக்கணும் அப்படின்னு ஆசை. அது என்னமோ தெரிலங்க. அந்த இடமே வந்து பேச்சுக்கே இடம் இல்லாமல் போயிடுச்சு. கொடுத்த காசு ரிட்டன் கொடுத்துட்டாங்க. அதனால் வந்துட்டு அந்த வீடை வந்து இனிமேல் யோசிக்க முடியாதுங்கிற பட்சத்தில் வந்துட்டு இந்த வீடை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால் வந்துட்டு டைல்ஸ் போட ஐடியா இல்லை. ஏன்னா வந்துட்டு இதுவுமே வந்து அண்ணன் தம்பி 2 பேர் சேர்ந்து செய்கிற வேலை. அவங்க இப்போக்கி காசு கொடுக்கல. ஸோ அவங்க கொடுத்தது கொஞ்சம் அப்படி தான், எங்கள் காசை தான் போட்டு செய்கிறோம் பாதிக்கு பாதி. அவங்க தரன்னு இருக்காங்க, குழு எதுவும் தரன்னு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து டைல்ஸுக்கெல்லாம் வந்து ஐடியா இல்லை. பெயிண்ட் அடிப்பாங்களா என்னன்னு கூட தெரியல. பார்ப்போம் என்ன நடக்குன்னு தெரியலை, பார்ப்போம். சரிங்களா? சுத்தமாக நாக்கெல்லாம் வந்து செத்து போயிட்டு என்ன சாப்பிடுதுன்னே தெரியல. இப்போ என்னந்தில்ல 2-3 நாளாக வந்துட்டு இட்லி தோசை ஞாபகம் வந்துடுச்சு. வாயெல்லாம் வந்து ஒரு மாதிரியாக புளிச்சு போன மாதிரி ஆயிடுச்சு. எப்படி சொல்கிறது, நல்லா காரமாக சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ஒன்றுமே இல்லை, வெறும் உருளைக்கிழங்க வறுத்துட்டு அப்பளம் முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன் சாப்பிடணும். ஸோ நாங்கள் பார்ப்போம். ஸோ மழை பெய்யறனால வந்துட்டு சீக்கிரம் அவங்களும் வேலையை முடிக்க போகிறாங்களாம். இதுக்கு மேலே வேலை பார்க்க முடியாதுங்கிறாங்க. பார்ப்போமா, வாங்க. பாருங்க. ஸோ மேலே தண்ணி அடிக்கிறதுனால தண்ணி வந்து இது வரனால வந்து வரப்பு வெட்டி வச்சுருக்கோம். தண்ணி என்கிட்ட போகிற மாதிரி ஃபுல்லெல்லாம் நாசமாகிடும். அதுக்காக நாங்கள் வருவேன். இன்னைக்கு என்ன வீடியோ அவ்வளோதான். மழை பாருங்கள் இருக்கிறதுக்கு இன்னும் அதிகமாகிட்டு இருக்குது. ஸோ எல்லாமே சாப்பிட்டுட்டோம். மேலே போய் வந்துட்டு மறுபடியும் நைட்டுக்கு வந்து சமைக்க ரெடி பண்ணணும். ஸோ இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.